7th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் இயல் 2ல் உள்ள நம்ம புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். திருக்குறள். டேஷ் தீமை உண்டாகும் செய்யத்தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால். ஆப்ஷன் இ. தன் குடியை சிறந்த குடியாக விரும்பரிடவும் டேஷ் இருக்கக்கூடாது. சோம்பல். ஆப்ஷன் ஏ. எழுத்தென்ப எழுத்து பிளஸ் என்ப. ஆப்ஷன் ஆ. கரைந்துண்ணும் கரைந்து பிளஸ் உண்ணும். ஆப்ஷன் இ. கற்றணைத்து பிளஸ் ஊறும் கற்றணைத்தூறும். ஆப்ஷன் ஏ. பொறுத்துக்கா பார்க்கலாம். கற்கும் முறை பிழையில்லாமல் கற்றல் உயிர்கண்கள் எண்ணும் எழுத்தும் விரிச்செல்வம் கல்வி எண்ணித்துணிக செயல் கரவா கரைந்துண்ணும் காகம். இப்போ நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். குருவினால ஃபர்ஸ்ட் ஒன், நன்மை செய்வதிலும் தீமை உண்டாகும் எப்போது. பேஜ் நம்பர் 41. 7வது திருக்குறள்ல நாம் ஒருடைய பண்பை அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் நன்மை செய்தாலும் தீமை வந்து சேரும். இதுதான் குருவினாக்குரிய 1வது ஆன்சர். கொஸ்டின், தீமை உண்டாக்கும் 2 செயல்களே. பேஜ் நம்பர் 40ல் செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர், செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் தீமை உண்டாகும். துன்பத்திற்கு துன்பம் உண்டாக்குபவர் யார். பேஜ் நம்பர் 41. 10வது திருக்குறள். துன்பம் வந்த போது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கு துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவர். 3rd கொஸ்டினோட ஆன்சர். 4th கொஸ்டின், எடுத்துக்காட்டு உவமை அணி என்றால் என்ன. பேஜ் நம்பர் 41. பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ்ல குறள் 3 எண்ணில் உவமை ஒரு தொடராகவும் உவமையும் ஒரு தொடராகவும் வந்து உவமம் உருபு மறைந்து வந்தால் அது எடுத்துக்காட்டு உவமை எணி எனப்படும். இதுதான் 4th கொஸ்டினோட ஆன்சர்ல உள்ள 1 வேர்ட்ஸ் 2 மார்க்ஸ் குறிச்சிட்டோம். அடுத்த வீடியோலாம் நம்ம பார்க்கலாம். பை பாய்.